சொல்லு மோண்டு, உனக்கு மறந்து போக வியாதி இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. அத்தையா? அழகான காட்டுல மீனு முயல் கூட அதோட புருஷ முயல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எப்ப உன்னை கல்யாணம் பண்ணனோ அப்பல இருந்து என் வாழ்க்கையே சரியில்லை. சொல்லப்போனா வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. ஆமா ஆமா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க 10 ஏக்கர் வயலும் உங்களுடைய நிறைய ப்ராப்பர்ட்டியும் என்னால தானே வீணா போச்சு. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ மோடிஜி கூட தானே உட்காந்துக்கிட்டு இருந்த. என்னால இப்ப நடுத்தருக்கு வந்துட்ட. நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? கிண்டல் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க ஏதோ மனுஷங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஆண் முயல், நான் ஒரு பெண் முயல். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன உங்க வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போச்சு? நான் உன்கிட்ட பேசவே கூடாது, சண்டை போடவே கூடாது. இனிமே இன்னொரு முயலை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லபடியா வாழ போறேன். என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. கல்யாணம் பண்ணிக்கோங்க. இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கே நீங்க தானே பிரதமராக போறீங்க. அவங்க சண்டை அங்கேயே முடிஞ்சது. லம்பி முயல் வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு. பாவம் மீனு முயல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் ப்ளூ லேண்ட் காட்டுல சிங்கி முயல் அதோட வீட்டுல தனியா இருந்துச்சு. அட, இவர் எங்க போயிட்டாரு? கேரட் எடுத்துட்டு வரேன்னு போனாரு, இன்னும் வரலையே. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வர போறாரு தெரியலையே. அப்பதான் மோண்டு முயல் அது கூட இன்னொரு முயலை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அப்பாடா, வந்துட்டீங்களா? வந்துட்டாமா. என்ன சொன்னீங்க? பொண்ணா? அங்க இதுதான் அந்த பொண்ணா? இதுதான் என்னோட பொண்ணு. ரொம்ப புத்திசாலி. இவ டெல்லி யூனிவர்சிட்டியில டாப் ரேங்க்கு. இப்போ கல்யாண வயசு ஆயிடுச்சு. அந்தந்த காலத்துல கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்ல, அதனால தான் மாப்பிள்ளைய தேடிக்கிட்டே இருக்கேன் நானு. என்ன பண்ணட்டும், அப்பா இல்ல, யோசிச்சுதான் ஆகணும். அட முட்டாள் மனுஷனே, நான் உன்னோட பொண்ணு இல்ல, உன்னோட பொண்டாட்டி. எனக்கு போய் மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கியே. நீ கேரட் தானே எடுத்துட்டு வரேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி பண்ற? அட, நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு அடிக்க வைக்கவா? அட இல்ல. அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த முயல் திரும்பி கூட பார்க்காம ஓடி போச்சு. இந்த பக்கம் மீனு முயல் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ காலு ஓனாய் அத பார்க்க வந்துச்சு. என்னாச்சு தங்கச்சி? எதுக்கு நீ கண்ணில் தண்ணி வச்சுட்டே இருக்க? ஆமா, மாமா எங்க பண்ணாங்க? என்ன மறுபடியும் அந்த ஆளு சண்டை போட்டுட்டே இருக்கானா? தொந்தரவு கொடுக்கல, ஒரேடியா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு சொன்னாரு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கஷ்டம் எல்லாம் போயிடுமாமா. அட, என்ன பிரச்சனை சொல்லு என்கிட்ட. அது தெரிஞ்சிருந்தாதான் அதை நான் செஞ்சிருக்கவே மாட்டேனே. நான் தினமும் காலையில நேரத்துக்கு சரியா அவரை எழுப்பி விடுவேன், சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக. ஆனா அதுவே நான் பண்ண பெரிய தப்பு போலயே. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட 2வது கல்யாணத்தை அதை விட சீக்கிரமா நான் முடிக்கிறேன். அதை கேட்ட மீனு முயல் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன? அந்த காட்டுல ஒரு நரிய வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய விலங்குகளுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ரேஞ்சு நிறைய, நீ இந்த காட்டு வாசிங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்க. போய் சொல்றது, திருட்டு, ஏமாத்துறது எல்லாமே உன்னோட ரத்தத்திலேயே கலந்துருக்கு. சிங்கராஜா, அப்படியெல்லாம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா என்ன பண்ணட்டும், என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அப்படி மனசு கேட்கலன்னா நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க எப்படி இருக்கும்னா, ஐயோ இங்கிருந்து போனா போதும்னு இருக்கும். என்ன? என்னிலிருந்து 10 நாட்களுக்கு உன்னை கருப்பு குகையில அடைச்சி வைக்க போறோம். கருப்பு குகையா? இல்ல. நிறைய இருட்டு குகையில அடைச்சு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில காலு ஓனாய் தன்னுடைய தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு ப்ளூ லேண்ட் காட்டுக்கு வந்துச்சு. அங்க அது மோண்டு முயலை பார்த்துச்சு. அடேங்கப்பா, இந்த முயல் ரொம்ப நல்லதா இருக்கு. அது மோண்டு முயல் பக்கத்துல போச்சு. அப்புறம் சொல்லுச்சு, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரா? உன்னோட பேரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கணுமா என்ன? என் பேரு மோண்டு முயலா இருக்கும். உன்னோட பேரை சொல்றதுக்கு எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்? ரொம்ப பாவப்பட்டது போல. சரி சரி, நீ சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல இன்னும் கன்னி பையனா?
அதை கேட்டு மோண்டு முயல் வைக்கப்பட்டுச்சு. அட நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் என் இளம் வயசுக்கு கால் வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? பாவம் மோண்டு மறந்துருச்சு அதுக்கு பொண்டாட்டி இருக்கிற விஷயத்த. ஆனா காலு அதை கேட்டதும் சந்தோஷப்பட்டுச்சு. சரி, எனக்கு உன் வீட்டை காட்டு. அதுக்கப்புறம் உன்னை என் தங்கச்சி மீனவுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஆமா. அதை கேட்டு மோண்டு முயல் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காலுவை கூட்டிக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. எங்க பாருங்க, இதுதான் என்னோட வீடு. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது இது யாரு? இது என்னோட தங்கச்சி. அதை கேட்டு சிங்கி முயல் ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. அட இந்த வீணா போனவன் இன்னைக்கு யார கூட்டிக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. நான் இன்னைக்கு மௌன விரதமாச்சே. எப்படி இந்த ஓனாய்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது? இப்ப என்ன பண்றது? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 நாட்கள்ல உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம், சரியா? அட என்ன நடக்குதுங்க? கடவுளே, நான் என்ன பண்றது? அதை கேட்டு மோண்டு முயல் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த நொடி அதை வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சிங்கி முயல் அதோட மௌன விரதத்தை விட்டுச்சு. அதுக்கப்புறமா சிங்கத்துக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அட, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. அந்த கருப்பு ஓநாய்கிட்ட நம்ம பேசக்கூட முடியாது. இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து என் மேல யுத்தத்துக்கு வந்துருவாங்க. அதோட பைத்தியக்காரத்தனம் இந்த காட்டு மூலை மூளைக்கும் தெரியும். சிங்கராஜா, இந்த நேரத்துல உண்மையை சொல்றது நமக்கு பெரிய பிரச்சனையா முடியும். நமக்கு எந்த மாதிரி ஒரு விலங்கு வேணும்னா பொய் சொல்றதுல ஏமாத்துறதுல நல்ல டேலண்டா இருக்கணும். புத்தியும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அவங்கதான் இந்த பிரச்சனையை நல்லபடியா தீர்த்து வைப்பாங்க. அதை கேட்டு சிங்கராஜா யோசிச்சது. அதுக்கப்புறமா சிங்கராஜா, யானை, முயல் எல்லாரும் சேர்ந்து அந்த இருட்டை குகைக்குள்ள போனாங்க. சிங்கராஜா, நீங்களா? நாளு போனதே தெரியல. சொல்லுங்க, எனக்கு தண்டனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் உனக்கு முடியல. ஆனா எங்களுக்கு உன்னோட தேவை இருக்கு. என்னோட தேவையா? ஆமா. சிங்கி முயல் எல்லாத்தையுமே நரிக்கிட்ட சொல்லுச்சு. ஓஹோ, இத நாம நல்லபடியா யோசிச்சாகணும். இந்த வேலைய யாரால முடிக்க முடியும்னா பொய் சொல்றதுல ஒன்னா நம்பரா இருக்கணும், ஏமாத்தணும், புத்திசாலியா இருக்கணும். ஆமா, அதுக்குதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை கேட்டு நரி சிங்கராஜாவை ஆச்சரியமா பார்த்துச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. குகையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. சீக்கிரமா இதுக்கு ஏதாச்சும் தீர்வு கண்டுபிடி. நீ எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னா மாண்டோட 2வது கல்யாணம் கூட நடக்க கூடாது. கருப்பு ஓநாய் அவங்க தங்கச்சிக்கு கூட பிரச்சனையே வரக்கூடாது. கண்டிப்பா சிங்கராஜா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நரி கொஞ்ச நேரம் யோசிச்சுது. அதுக்கப்புறமா அது சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. சிங்கராஜா, மோட்டோட கல்யாண ஏற்பாடு நீங்க பண்ணுங்க. இல்ல இல்ல, அவருடைய இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ நரி அது கையில இருக்கிற பூவை சிங்கி முயல் கிட்ட கொடுத்துச்சு. சிங்கி முயலே, இந்த பூவை நீ கொஞ்சம் மோந்து பாரு. அட, ஆனா ஏன்? சிங்கி முயல் அந்த பூவை முகர்ந்ததோ அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அட, நீ என்ன பண்ணிட்ட? சிங்கராஜா, இவன் முழிச்சிருந்தா பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது. நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணா போதும். நரி சிங்கத்து கூட சேர்ந்து குகையை விட்டு வெளியில வந்துச்சு. நரி சொன்னதுனால அங்க இருக்கிற எல்லா பறவைகளையும் சிங்கம் கூப்பிட்டுச்சு. அக்க பக்கத்து காட்டுக்கு இந்த செய்திய சொல்லுங்க. மோட்டுவோட கல்யாணம் காலுவோட தங்கச்சி மீனு கூட நடக்குதுன்னு சொல்லுங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. எல்லா விலங்குகளுமே சாயந்தர நேரம் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ஒன்னா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. சீக்கிரமா நடக்க வேண்டிய எல்லாமே நடக்கட்டும். ஆமா ஆமா, எல்லாத்தையும் ஆரம்பிங்க. அப்போ குரங்கு பூசாரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. போங்க போங்க, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா நடந்து வந்தாங்க. அப்போ அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எல்லாரும் பார்த்தாங்க. லம்பி முயல் அங்க வந்திருந்துச்சு. ஏன் எதுக்கு நடக்கக்கூடாது? ஏன்னா இவன் என்னோட பொண்டாட்டி. என் தங்கச்சிய உன் பொண்டாட்டியா நினைச்சேன்னா எதுக்கு அவளை விட்டுட்டு போன? நான் சும்மா சொன்னேன். இவ்வளவு நாள் வெளியே இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டேன். பொண்டாட்டி இல்லாம என்னால இருக்கவே முடியாது. வீடு மாதிரி இல்ல. என்ன மன்னிச்சிரு மீனு. அதை கேட்டு மீனோட மனசு இறங்குச்சு.
ஆனா காலு ரொம்ப கோவமா இருந்தான். இல்ல மீனோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். அப்போ சிங்கி முயலும் அங்க வந்துச்சு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அட இப்போ யாரு? என் பேரு சிங்கி, இவரோட பொண்டாட்டி. என்ன இவனோட பொண்டாட்டியா? ஆனா இவன் உன்னை தங்கச்சின்னு சொன்ன. அரே, இவருக்கு ஞாபக மறதி நோய் இருக்கு, அதனாலதான் அப்படி சொல்லிட்டாரு. இல்ல அப்படி சாத்தியமே இல்ல. சொல்லும் போட்டும் உனக்கு மறந்து போக வியாதி இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. அத்தையா? ஆமா அத்தை, உங்க பையனுக்கு என்ன கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நான் நல்ல மருமகளா இருப்பேன். உங்க பையனை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். சீக்கிரமா உங்களை நான் பாட்டி ஆக்கிருவேன். அத கேட்டு காலு ஓநாய்க்கு தலையெல்லாம் சுத்துச்சு. அப்போ அந்த இடத்துல நரி இப்படி சொல்லுச்சு. காலோனையே, இதை எல்லாத்தையும் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டதான் பண்ணியிருக்கோம். இப்போ உங்க மாமாவுக்கு எல்லா தப்பும் உணர்ந்துட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனிமே அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. சரி சிங்கராஜா, எனக்கு அப்படிதான் தோணுது. நன்றி அண்ணன். அப்படி சொல்லி மீனு முயல் போய் புருஷனை கட்டி பிடிச்சுக்குச்சு. உனக்கு நான் யாருன்னு தெரியல, இப்ப நான் யாருன்னு தெரிய பாரு. எல்லாமா என் மேல கோபம் படாத, எனக்கு தெரியும் நீதான் என்னோட அம்மா. ஐயோ! காப்பாத்துங்க. சிங்கி கையில குச்சி எடுத்துக்கிட்டு மூட்டுவ துரத்திக்கிட்டே போனான். அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் அவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்து சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க.